உதகை காந்தலில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த குருசடி ஆலய திருவிழா. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாதிரியார் பால் கிரேசாக் தனது 25வது வயதில் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு வந்தார். இவர் காந்தல் பகுதியில் குருசடி திருத்தலத்தை கடந்த ஆண்டு அமைத்தார். தனது 83 வயது வரை இங்கு பணிபுரிந்த பாதிரியார் பால் கிரேசா கடந்த 1967ஆம் ஆண்டு இறந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. மிகவும் புகழ்பெற்ற இந்த திருத்தலத்திற்கு கிறிஸ்தவ மக்கள் மட்டுமின்றி பிற மதத்தவர்களும் அதிகளவு வந்து செல்கின்றனர். இந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து சுமந்த புனித சிலுவையின் ஒரு சிறு பகுதி வைக்கப்பட்டு உள்ளது. இந்த சிலுவை கடந்த 1939ஆம் ஆண்டு ரோம் நகரில் இருந்து உதகைக்கு கொண்டு வரப்பட்டதாகும். இவ்வளவு புகழ் வாய்ந்ததும் தென்னகத்தின் கல்வாரி என்று அழைக்கப்படும் குருசடி திருத்தலத்தின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 3ஆம் தேதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியை பங்கு குரு அமிர்தராஜ் ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்கு குருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நற்செய்தி வழங்கினர். திருவிழாவையொட்டி காலை 6 மணி முதல் 9 மணி வரை திருப்பலிகள் நடந்தது. அதன் பின்னர் நீலகிரி மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். தென்னகத்தின் கல்வாரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலம் மாநில திருத்தலமாக 2011ஆம் வருடம் தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையால் பிரகடனம் செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 3ஆம் தேதி இந்த பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. உண்மையான திருச்சிலுவையின் ஒரு பகுதியானது 1939ஆம் வருடம் இந்த ஆலயத்தில் நிறுவப்பட்டது. அந்த நிறுவப்பட்ட நாள் மே மாதம் 3ஆம் தேதி. அந்த நாளிலிருந்து தொடர்ந்து இந்த மே மாதம் 3ஆம் தேதி பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடமாக மாறியிருக்கின்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இந்த இடத்திற்கு தவ முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்படி வந்து செல்கின்ற மக்கள் நிறைய புதுமைகளையும் அதிசயங்களையும் தங்களது வாழ்விலை பெறுகின்றார்கள். இந்த நாள் ஒரு நன்றியின் நாள். அனைத்து மக்களும் எல்லா மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றார்கள். ஒரு புனித படிக்கட்டானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மக்கள் மனுதால் படியிட்டு வேண்டிக் கொண்டே இயேசுவின் பாடுகளை தியானித்து கடந்து செல்வதற்காக இந்த புனித படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் எதற்காக என்றால் மக்களின் தவ முயற்சிகளை இன்னும் அதிகப்படுத்த மாலை நேரத்திலே திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெற இருக்கின்றது. மீண்டுமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்றி, வணக்கம். உங்கள் நேம் சார்? அருள் தந்தை ஆர். பி. ஜெயக்குமார்.